பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. ஆமென். பிரியமானவர்களே, இந்த அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின காரியங்கள், இதிலே தேவனையும் தேவனை குறித்து அவரால் உண்டாகிறதான மீட்பையும் அவரால் பெற்றுக்கொள்கிற மன்னிப்பை குறித்து இந்த புஸ்தகத்திலே நாம் பார்க்கிறோம். இதிலே அவர் மைய கருத்தாய் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், இயேசு கிறிஸ்து யார், பிதா யார் என்றெல்லாம் கேட்கிறவர்களுக்கு அருமையாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை, அவர்களோட ஐக்கியம் உள்ளவர்களால் அவரை காண முடியும் அல்லது அவர்களை அவர்களுக்கு வெளிப்படுத்த முடியும். அருமையாய் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி, அதாவது உலகத்தார் அல்லது அவிசுவாசிகள், கிறிஸ்துவை அறியாதவர்கள், அவர்களும் தேவனாகிய கர்த்தருக்குள் ஐக்கியப்படும்படிக்கு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி கிறிஸ்துவை நான் அறிந்து அவரை நான் மற்றவர்களுக்கு சொல்லுகிறேனோ, அதுபோலவே சீஷர்களும் அப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருந்தார்கள். அதைத்தான் அப்போஸ்தலனாகிய யோவான் அவர் இங்கே குறிப்பிடுகிறார். நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது அப்படி என்று. ஆகவே இந்த நாளிலே நம்முடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவோடும் இருக்க வேண்டும் என்பதை இங்கே மையப்படுத்துகிறது. நம்முடைய ஐக்கியம் உலகத்தாரனுடைய காரியங்களிலே நம்முடைய ஐக்கியங்கள் காணப்படுமாயின், பிதாவோடும் குமாரனாகிய கிறிஸ்துவோடும் நமக்கு ஐக்கியம் இராது. ஆனால் அவர் விரும்புகிற காரியம், என்னோட என் பிதாவோட நீங்கள் ஐக்கியம் ஆயிருக்கும்படிக்கு வேண்டிக் கொள்கிறேன் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, பிதாவோடும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவோடும் நாம் ஐக்கியப்படுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆசீர்வாதம், நன்மை, சுகம் எல்லாமே நம்முடைய வாழ்க்கையிலே அது மேலோங்கி இருக்கும். இந்த இடத்துல, இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை வரும் நாட்களிலே நாம் தியானிக்கலாம். இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவோடும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவோடும் நம்முடைய ஐக்கியம் காணப்பட வேண்டும். ஐக்கியத்தை விரும்பாதவர்கள், வேதம் சொல்லுகிறபடி ஐக்கியத்தை விட்டு விலகுகிறவர்கள், இவர்களெல்லாம் தங்களுக்கு தாங்களே கேடுகளை அவர்கள் உண்டாக்கி கடந்து போகிறார்கள் என்று சொல்லி வேதத்தின் அடிப்படையிலே சொல்ல முடியும், பார்க்க முடியும். இந்த நாளிலே கிறிஸ்து இயேசுவோடு நம்முடைய ஐக்கியம் காணப்படுகிற பொழுது நம்முடைய வாழ்விலே தேவன் கொடுக்கிற பல ஆசீர்வாத நன்மைகளை நாம் சுதந்தரிக்க முடியும். வரும் நாட்களிலே இந்த காரியங்களை நாம் தொடர்ச்சியாக தியானிக்கலாம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.